என் மாமி என்னை ஒரு வீட்டிற்கு அழைத்துச் சென்றாள். அங்கே ஒரு அழகான பையன் இருந்தான். மாமி அவர்கள் தங்கள் அறிமுகமானவர்கள் என்று சொன்னாள். அந்த வீட்டு பெண்கள் அவர்களுக்காக நல்ல உணவு தயாரித்துக் கொண்டு வந்திருந்தார்கள். அங்கே சென்றதும் மாமி மிகவும் உரக்க சிரித்துக் கொண்டிருந்தாள். அது அவளுடைய போலிச் சிரிப்பு. அவள் எல்லாருக்கும் என்னை அறிமுகப்படுத்திக் கொண்டிருந்தாள். சாதாரணமாக அவள் என்னை யாருக்கும் அறிமுகப்படுத்துவதே இல்லை. நான் ஆச்சரியப்பட்டேன். ஏனென்றால் அப்போது வீட்டின் சூழல் மிகவும் விசித்திரமாக இருந்தது. எல்லாரும் என்னை நோக்கி மட்டும் பார்த்து கொண்டிருந்தார்கள். நான் அமைதியாக நின்று எல்லாரையும் பார்த்து கொண்டிருந்தேன். நாங்கள் அங்கிருந்து திரும்பி வந்தபோது என் மாமி, உன் புதிய சூட்டை எனக்கு திருப்பிக் கொடு, என் நகைகளையும் திருப்பிக் கொடு, போய் உன் மேக்கப்பை கழுவிவிடு என்று சொன்னாள். ஏனென்றால் அங்கே செல்வதற்கு முன்பு அவள் முதன்முறையாக தன் புதிய சூட்டையும் நகைகளையும் எனக்கு கொடுத்திருந்தாள். மேக்கப்பும் செய்திருந்தாள். ஆனால் வீடு திரும்பியதும் அவளுடைய நடத்தை முழுவதுமாக மாறிவிட்டது. அவள் மீண்டும் அதே கடுமையான குணம் கொண்ட மாமியாக மாறிவிட்டாள். நான் அமைதியாக அவளுடைய எல்லா பொருட்களையும் திருப்பிக் கொடுத்துவிட்டு எதுவும் பேசாமல் முற்றத்தில் உள்ள கட்டிலில் படுத்துக்கொண்டேன். அந்த வீட்டில் எனக்கு இவ்வளவுதான் மதிப்பு இருந்தது. என் இதயம் மிகவும் பாரமாக இருந்தது. என் மாமாவும் ஒன்றும் பெரிய அளவில் நல்லவரல்ல. ஆனால் குறைந்தபட்சம் அவர் என் மீது அத்தியாசாரம் செய்யவில்லை. அவர் இப்போது வேறு நகரத்தில் வேலை செய்து கொண்டிருந்தார். 6-7 மாதங்களுக்கு ஒரு முறைதான் வீடு திரும்புவார். எனவே வீட்டில் பெரும்பாலும் நானும் மாமியும் தான் இருந்தோம். மாமி என்னை வீட்டின் இலவச வேலைக்காரியாக வைத்திருந்தாள். ஆனால் இன்று எனக்கு புரியவில்லை. அவள் என்னை அந்த வீட்டிற்கு ஏன் அழைத்துச் சென்றாள்? சாதாரணமாக அவள் என்னை எங்கும் அழைத்துச் செல்வதே இல்லை. நான் அவளிடம் கேட்கவும் இல்லை. ஏனென்றால் எனக்கு அவ்வளவு தைரியம் இல்லை. நான் ஏதாவது கேள்வி கேட்டால் மாமி என் முகத்தில் அறைவாள். என் பெற்றோர் இந்த உலகத்தில் இல்லை. ஆனால் நாங்கள் வசித்து வந்த இந்த வீடு என்னுடையது. ஏனென்றால் தந்தையின் குடும்பத்திலும் யாரும் இல்லை. அதனால் அவர் இறந்த பிறகு இவை எல்லாவற்றின் மீதும் என் மாமா கைப்பற்றிக் கொண்டார். என் அம்மாவின் ஆடைகள், இந்த வீட்டின் எல்லா மரச்சாமான்கள், அவளுடைய நகைகள் எல்லாம் மாமி கைப்பற்றி வைத்திருந்தாள். முன்பு இந்த மக்கள் வாடகை வீட்டில் வசித்து வந்தார்கள். அவர்களிடம் சாப்பிடவும் எதுவும் இல்லை. ஆனால் பிறகு என் செழிப்பான வீடு அவர்களுக்கு கிடைத்துவிட்டது. நானும் இவர்களின் கருணையை நம்பியவனாக ஆனேன். தொடக்கத்தில் மாமி என்னுடன் மோசமாக நடந்து கொள்ளவில்லை. நான் பள்ளிக்கும் சென்று கொண்டிருந்தேன். நான் சிறியவளாக இருந்ததால் எனக்கு அதிகம் புரியவில்லை. ஆனால் பிறகு நான் 10ஆம் வகுப்பு தேர்வில் தோல்வியுற்றபோது அவள் என்னை பள்ளியிலிருந்து விலக்கிவிட்டு, இனி நீ வீட்டு வேலை மட்டும் செய்வாய் என்று சொன்னாள். என் உலகம் இந்தச் சுவர்களுக்குள் மட்டுமே சுருங்கிவிட்டது. காலையிலிருந்து இரவு வரை வேலை செய்தேன். முன்பு எனக்கு சொந்தமாக தோன்றிய வீடு இப்போது எனக்கு அந்நியமானதாக மாறிவிட்டது. தொடக்கத்தில் அவள் வேலை மட்டும் செய்வித்தாள். ஆனால் பிறகு மெல்ல மெல்ல என் மீது கோபத்தையும் காட்டத் தொடங்கினாள். பிறகு சில சமயம் அறை, சில சமயம் தள்ளுதல் என்று தினசரி விஷயங்களாகிவிட்டன. நான் ஏதாவது ஒரு விஷயத்தில் சிறிது தாமதமானாலும் அல்லது ஏதாவது தவறு நடந்தாலும் மாமி தன் எல்லா கோபத்தையும் என் மீது காட்டுவாள். என் தந்தை தன் நண்பரின் மகனுடன் என் திருமணத்தை குழந்தை பருவத்திலேயே நிச்சயித்திருந்தார். அதனால் நான் பெரியவளானதும் அவர்கள் திருமண பேச்சுக்கு வந்தார்கள். ஆனால் மாமி தெளிவாக மறுத்துவிட்டாள். இவள் ஒரு கெட்ட பெண்ணாகிவிட்டாள். எனவே எந்த நல்ல குடும்பத்தின் மருமகளாகவும் ஆகத் தகுதியில்லை என்று சொன்னாள். அவள், உங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு இவளை நாள் முழுவதும் கண்காணிக்க வேண்டும். இல்லையென்றால் இவள் எங்கள் மானத்தை கெடுத்து விடுவாள் என்று சொல்லி அவர்களுக்கு எதிராக என்னை தூண்டிவிட்டாள். அதனால் அவர்கள் திருமண மறுப்புடன் போய்விட்டார்கள். எனக்கு இந்த வீட்டிலிருந்து விடுதலை கிடைக்க ஒரே வழி அதுதான். ஆனால் அதையும் மாமி என்னிடமிருந்து பறித்துவிட்டாள். எனக்கு தெரியவில்லை என்னுடன் அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்று. மாமிக்கு என்னிடமிருந்து என்ன வேண்டும் என்று தெரியவில்லை. எனக்கு தோன்றியது, ஒருவேளை அவளுடைய வாழ்க்கையின் நோக்கம் எனக்கு துன்பம் கொடுப்பது மட்டும்தான் என்று. காலம் கடந்து சென்றது. நான் பெரியவளாகிக் கொண்டிருந்தேன். அதனுடன் அழகாகவும் ஆகிக் கொண்டிருந்தேன். ஆனால் என் மீதான மாமியின் அத்தியாசாரம் அதிகரித்து கொண்டிருந்தது. அவள் என்னை மிகவும் வேலை செய்வித்து தன் பழைய ஆடைகளை எனக்கு அணிய கொடுப்பாள். அதனால் இன்று அவள் என்னை இவ்வளவு தயாரித்து தன் உடன் அழைத்துச் சென்றபோது என் மனதில் கேள்விகள் எழுந்தன. இவை எல்லாம் ஏன் நடக்கிறது என்று புரியவே இல்லை.
அடுத்த நாள் நான் ஆடைகளை அழுத்திக் கொண்டிருந்தபோது மாமி வந்து திடீரென்று, நேற்று அந்த பையனை பார்த்தாயா? அவன் பெயர் அமர். எவ்வளவு அழகாக இருக்கிறான் என்று கேட்டாள். நான் மெதுவாக ஆமாம் மாமி என்றேன். அப்போது அவள் மிகவும் கடுமையான குரலில், அப்படியே செய். நீ அவனை உன் பேச்சுக்களை சிக்கவை. அவனுடன் எந்த விதத்திலாவது நட்பு கொள் என்றாள். நான் ஆச்சரியப்பட்டு, என்ன அர்த்தம் என்று கேட்டேன். அப்போது அவள், இப்போது அதிகமாக மாசற்றவள் போல் நடிக்க வேண்டாம். முடிவில் நீ இங்கே இருக்கிறாய், எங்களுக்கு என்ன லாபம்? நீ அவனுடன் பேசு. நான் உனக்கு நம்பர் தருகிறேன். பையன்கள் இப்படித்தான் இருப்பார்கள். 2-4 இனிமையான வார்த்தைகள் பேசினால் அவன் உன் அடிமையாகி விடுவான். பிறகு நீ அவனிடமிருந்து மாதச் செலவையும் வாங்கத் தொடங்குவாய். ஆம், அதிகமாக சாப்பிட குடிக்கும் பொருட்களை ஆர்டர் செய். சில சமயம் பீட்சா, சில சமயம் பர்கர். நாம் இருவரும் சேர்ந்து நன்றாக ஆனந்தப்படுவோம் என்றாள். நான் பயந்து, இல்லை மாமி, இவை எல்லாம் எனக்கு சரியாக தெரியவில்லை என்றேன். அப்போது அவள் கத்துகிற குரலில், சரி, நீ பிறந்ததும் கூடாது. ஆனால் அது நடந்துவிட்டது. இப்போது நீயும் இதை செய்ய வேண்டும் என்றாள். இதை கேட்டதும் என் இதயம் நின்றுவிட்டது போல் இருந்தது. நான் அமைதியாக நின்றுவிட்டேன். பிறகு மாமி தன் மொபைலை எடுத்து, இதோ நம்பர் எடு, பேசு. உனக்கு எழுதத் தெரியும் தானே என்றாள். நான் பயந்த குரலில் ஆமாம் என்றேன். அவள் எனக்கு மொபைலை கொடுத்து, இப்போது மெசேஜ் அனுப்பு என்றாள். எனக்கு மிகவும் பயம், விரல்கள் நடுங்கின. ஆனால் அவள் தொடர்ந்து என்னை வற்புறுத்தி கொண்டிருந்தாள். நான் பிறகு ஹலோ என்று எழுதி அனுப்பினேன். மாமி எனக்கு என்னவெல்லாம் எழுத வேண்டும் என்று சொல்லிக் கொண்டே இருந்தாள். நாம் அன்று சந்தித்தோம் அல்லவா? நீங்கள் எனக்கு மிகவும் பிடித்திருந்தீர்கள் என்று எழுதினேன். அப்போது உடனே பதில் வந்தது, நீங்களும் எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறீர்கள். என் பார்வை அடிக்கடி உங்கள் மீதே சென்றது. எனக்கு இப்போது புரியவில்லை, நான் அடுத்து என்ன பேச வேண்டும் என்று. இதை பார்த்து மாமி கோபமடைந்து மொபைலை பறித்து தானே மெசேஜ் செய்ய தொடங்கினாள். அவள் இப்போது என் இடத்தில் இருந்து பேசிக் கொண்டிருந்தாள். இதற்கு பிறகு அமரின் குரல் மெசேஜ்கள் வரத் தொடங்கின. அப்போது அவள் என்னை அழைப்பாள். நான் மறுத்தால் அரைந்து பயமுறுத்தி, நீ குரல் மெசேஜ் மூலம் பேசு என்பாள். அவள் எனக்கு என்ன பேச வேண்டும் என்று சொல்லிக் கொடுப்பாள். நான் என் குரலில் குரல் மெசேஜ் அனுப்பிவிடுவேன். எல்லாம் நான் என் விருப்பப்படி பேசுவது போல். இவை எல்லாம் எனக்கு மிகவும் விசித்திரமாகவும் தவறாகவும் இருந்தன. நான் இன்று வரை ஒருபோதும் எந்த பையனுடனும் பேசியதில்லை. இப்படி பார்த்ததும் கூட இல்லை. ஆனால் இப்போது என் வாழ்க்கை மாமியின் கையில் உள்ள பொம்மையாக மாறிவிட்டது. சில நாட்களுக்குப் பிறகு மாமா வீடு திரும்பினார். அப்போது அவர் முற்றத்தில் உட்கார்ந்திருந்தார். அப்போது மாமி எனக்கு முன்னால் முற்றிலும் வேறுபட்ட மனநிலையில் இருந்தாள். அவள் எனக்கு விளக்கினாள். உன் மாமாவுக்கு இந்த எல்லாவற்றின் வாசனையும் கூட தெரியக்கூடாது. இல்லையென்றால் நம்முடைய எல்லா திட்டமும் பாழாகிவிடும். இதை கேட்டதும் நான் இன்னும் அதிகமாக பயந்து போனேன். அதற்குப் பிறகு மாமி எங்களிடமிருந்து சில பணத்தையும் கேட்டாள். சில சமயம் மொபைல் ரீசார்ஜ் செய்யச் சொல்வாள். சில சமயம் சிறிது ரொக்க பணம் கேட்பாள். எல்லா பணத்தையும் மாமி தன்னிடமே வைத்துக் கொள்வாள். ஒரு நாள் சூழ்நிலை மிகவும் இனிமையாக இருந்தது. அன்று மாமி சொன்னாள், போய் அவனுக்கு மெசேஜ் அனுப்பி அவனிடமிருந்து பர்கர் ஆர்டர் செய். நான் மறுத்தேன். அப்போது அவள் என் பெயரிலேயே மெசேஜ் அனுப்பி ஆர்டர் செய்துவிட்டாள். சிறிது நேரத்திலேயே வீட்டு வாசலில் பர்கர்கள் வந்துவிட்டன. ஆனால் மாமி எனக்கு அந்த பர்கர்களை மூக்கில் வாசனை பார்க்கக்கூட விடவில்லை. கண்களுக்கு கண் முன்னாலேயே அவளே சாப்பிட்டு விட்டாள். நான் நிரம்பிய இதயத்தோடு அமைதியாக நின்று கொண்டிருந்தேன். இவை எல்லாம் மிகப்பெரிய பாவம் என்று எனக்கு தோன்றியது. ஆனால் நான் மிகவும் நிர்பந்தத்தில் இருந்தேன். எதுவும் செய்ய முடியவில்லை. வெட்க உணர்வு எனக்குள் மெல்ல மெல்ல வளர்ந்து கொண்டே இருந்தது. இப்போது நாங்கள் பேசிக் கொண்டிருப்பதற்கு நிறைய நேரம் ஆகிவிட்டிருந்தது. அதனால் அமர் என்னோடு அடிக்கடி சந்திக்க விருப்பம் தெரிவிக்கத் தொடங்கினான். அவன் வலியுறுத்தினான், நான் எங்காவது வெளியே அவனோடு சந்திப்பதற்கு சம்மதிக்க வேண்டும் என்று. இந்த விஷயம் மாமிக்கு தெரிந்ததும் அவள் உடனே எனக்கு அவனோடு பிரிவை ஏற்படுத்திவிட்டாள். அவன் சொல்லிக் கொண்டிருந்தான், நான் உன்னை விட்டு வாழ முடியாது. உன்னை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன். இந்த மெசேஜ்களை படித்தபோது என் இதயம் அமர்ந்துவிட்டது. நான் மனதிற்குள் நினைத்தேன், இவன் உண்மையிலேயே என்னை திருமணம் செய்து கொள்ள பேசுகிறான். ஆனால் நான் அவனோடு எவ்வளவு பெரிய துரோகம் செய்து கொண்டிருக்கிறேன். நான் மாமி
மாமியிடம் விளக்க முயன்றேன். அந்த ஏழை என்னை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறான். நீங்கள் என்னை வைத்து இப்படி எல்லாம் என்ன செய்ய வைக்கிறீர்கள்? என் மனதிலும் ஒரு எண்ணம் வரத் தொடங்கியது. இப்படி ஆகிவிட்டால் மிகவும் நன்றாக இருக்கும். ஏனென்றால் இந்த வீட்டிலிருந்து வெளியேற ஒரே வழி அதுதான். ஆனால் மாமி ஒருபோதும் என் திருமணம் நடக்கட்டும் என்று விரும்பவில்லை. அதனால் நாங்கள் திருமணத்தை பற்றி பேசியதும் அவன் என்னை பற்றி தீவிரமாக ஆனதும் மாமி உடனே தன் மனநிலையை மாற்றிக்கொண்டு அவன் என்னை பிளாக் செய்து எனக்கு பிரிவை ஏற்படுத்திவிட்டாள். பிறகு கடுமையான தொனியில் சொன்னாள், இப்போது நான் வேறு ஒரு கோழியை தேட வேண்டும். இவை எல்லாம் கேட்டதும் என் இதயம் உடைந்துவிட்டது. நான் என்ன செய்வது என்று புரியவில்லை. அதற்கு பிறகு நான் உள்ளுக்குள்ளே உடைந்து போனேன். மனதிற்குள்ளே கடவுளிடம் பிரார்த்தனை செய்தேன். மாமிக்கு யாரும் கிடைக்க வேண்டாம் கடவுளே. ஏனென்றால் இப்படி என் வாழ்க்கையை வாழ நான் விரும்பவில்லை. வீட்டில் எப்போதும் ஒரு வினோதமான அழுத்தம் இருந்தது. நான் பயந்தும் இருந்தேன். மாமி இனிமேல் என்ன செய்வாள் என்று தெரியாது. மேலும் ஒரு பயம் இருந்தது. தவறுதலாக கூட மாமாவுக்கு தெரிந்துவிட்டால் மாமி அவ்வளவு சாமர்த்தியசாலி. அவள் எல்லா குற்றத்தையும் என் தலையில் போட்டுவிடுவாள். மாமியின் வயது மாமாவை விட ஏறக்குறைய 7-8 வருடம் குறைவு. அவள் அவரை விட இளைஞராக தெரிந்தாள். அவள் வெளியே செல்லும் போதெல்லாம் பையன்களை பார்த்து அவள் எதிர்வினை மிகவும் வினோதமாக இருக்கும். மாமியின் குடும்பத்தினரும் நல்லவர்கள் அல்ல. அவர்களுடைய தங்கை யாரோ ஒருவனோடு ஓடிவிட்டாள். அவர்களுடைய சகோதரன் வேறு யாரோ ஒரு பெண்ணை கடத்தி வந்திருந்தான். அந்த மக்களும் அடிக்கடி எங்கள் வீட்டிற்கு வந்து போய் கொண்டிருந்தார்கள். என்னை அவர்களுக்கு நிறைய சேவை செய்ய வைத்தார்கள். அவர்களுடைய சகோதரன் வரும்போதெல்லாம் அவனோடு அவனுடைய ஒரு நண்பனும் வருவான். அவன் என்னை கவனித்துக் கொண்டிருப்பான். ஒருமுறை அவன் தன் அந்த குடிகார நண்பனோடு என் திருமணம் செய்யும் வரைக்கும் பேசிவிட்டான். ஆனால் மாமா தெளிவாக மறுத்துவிட்டார். இப்போது எனக்கு புரியத் தொடங்கியது. இந்த வீட்டில் என் மானத்திற்கு ஆபத்து இருக்கிறது. இந்த மக்கள் என்னை வைத்து எதுவும் செய்ய வைக்கலாம். ஏனென்றால் அவர்களுடைய மனம் அப்படிப்பட்டது. எதுவும் வரலாம். மாமா 6-7 மாதங்கள் வீட்டிற்கே வரமாட்டார். அதனால் அவருக்கு எப்படி தெரியும்? நான் தினமும் கடவுளிடம் பிரார்த்தனை செய்தேன், அவர் என் பாதுகாப்பை செய்யட்டும் என்று. திருமணமான இத்தனை வருடங்களுக்கு பிறகும் மாமா மாமிக்கு இன்னும் குழந்தை இல்லை. இந்த விஷயத்தை பற்றி பலமுறை தெரிந்தவர்கள் மாமாவுக்கு ஆலோசனை சொல்வார்கள். இப்போது 2வது திருமணம் செய்து கொள்ளலாம் என்று. ஆனால் மாமாவின் வயது அதிகமாகிவிட்டிருந்தது. அவர் 2வது திருமணம் செய்யவும் விரும்பவில்லை. இப்படிப்பட்ட பேச்சுகளில் அவர் அமைதியாகி விடுவார். சொல்வார், இப்போது வாழ்க்கையில் பாதிக்கும் மேல் இப்படித்தான் கழிந்துவிட்டது. மீதியும் அப்படித்தான் போய்விடும். இதிலிருந்து தெளிவாக புரிந்தது. அவர் தன் விதியை ஏற்றுக்கொண்டு விட்டார். என் மாமி எனக்கு ஒருபோதும் வயிறு நிரம்ப சாப்பிடக் கொடுக்க மாட்டாள். சமைப்பதெல்லாம் நான் தானே செய்வேன். ஆனால் அந்த உணவு எனக்கு கிடைக்காது. ஒரு நாள் அவர்களுடைய ஒரு தோழி வீட்டிற்கு வந்தாள். என்னை பார்த்து சொன்னாள், இவளுக்கும் சரியாக சாப்பிடக் கொடுங்கள், இல்லை என்றால் யாருக்கும் வேலைக்கு தகுதி இல்லாமல் போய்விடுவாள். இவள் மிகவும் பலவீனமாகிவிட்டாள். இதற்கு மாமி கோபத்தோடு சொன்னாள், இவளுக்கு அதிகமாக சாப்பிடக் கொடுத்து வைத்தால் பிறகு இவளுடைய மனம் கெட்டுவிடும். இவள் நமக்கு பிரச்சனையாகிவிடுவாள். அவர்களுடைய பார்வையில் 2 பெரிய நோய்கள் இருந்தன. என் பசியும் என் நிலையும் அவர்களுடைய கண்ணில் எந்த மதிப்பும் இல்லாதது போல் இருந்தது. அமர் விஷயத்தை மாமி முடித்ததும் அவள் யோசிக்கத் தொடங்கினாள், இந்த வேலையை என்னை சேர்க்காமலேயே அவளால் செய்ய முடியும் என்று. அதனால் இப்போது அவளை யாரோ ஒருவனோடு பேசத் தொடங்கினாள். பிறகு அவள் ஒரு பையனோடு நட்பு கொண்டு விட்டாள். இப்போது அவள் நாள் முழுவதும் அவனோடு பேசிக்கொண்டே இருப்பாள். அறையில் உட்கார்ந்து கொண்டு மொபைல் எப்போதும் அவள் கையில் இருக்கும். அவன் மீது உண்மையிலேயே மிகுந்த காதல் கொண்டவள் போல மிக இனிமையாக பேசுவாள். நான் அவளை ஒருபோதும் என் மாமாவோடு அன்போடு பேசும்போது பார்த்ததில்லை. மாறாக அவள் அவரோடு எப்போதும் சண்டை போட்டுக்கொண்டே இருப்பாள். இப்போது அவள் என் முன்னால் தன் பேச்சுகளை மறைக்க முயற்சி செய்வாள். ஆனால் அவள் பேசும் விதத்திலிருந்தே எனக்கு எல்லாம் புரியத் தொடங்கியது. இருந்தாலும் எனக்கு அவ்வளவு தைரியம் இல்லை. திரும்பி நின்று அவளிடம் எந்த கேள்வியும் கேட்க முடியவில்லை. நாள் முழுவதும் அவள் தன் அறையில் போனை எடுத்துக்கொண்டு படுத்திருப்பாள். சில சமயம் வீட்டிற்கு மொமோக்களும் பிட்சாவும் வரும். சில சமயம் இனிப்பு பெட்டி வரும். சில சமயம் மாமிக்கு வெவ்வேறு வகையான பரிசுகள் வரும். அதனால் மாமி மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பாள். ஆனால் என் வாழ்க்கை முன்பை விட இன்னும் கடினமாகிக் கொண்டே போனது. ஒரு நாள் மாமா வீட்டிற்கு வந்திருந்தார். அன்று வீட்டில் முழு அமைதி இருந்தது. அவர் முற்றத்தில் உட்கார்ந்திருந்தார். என்னை நோக்கியே பார்த்து கொண்டிருந்தார். பிறகு என்னை அருகில் அழைத்தார். அவருடைய முகத்தில் கடுமையான சோர்வு விரமும் தெரிந்தது.
அவர் அமைதியான தொனியில் சொன்னார், மீனாட்சி, என்னவானாலும் நீ என் தங்கையின் மகள். உன்னை நான் அதிகம் கவனித்துக் கொள்ள முடியாது என்பது எனக்கு நன்றாகத் தெரியும். இருந்தாலும் நீ எனக்கு மிகவும் முக்கியமானவள். இன்று நான் உன்னிடம் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். அவருடைய இப்படிப்பட்ட வார்த்தைகளைக் கேட்டு என் இதயம் வேகமாக துடிக்கத் தொடங்கியது. இன்று அவர் என்னிடம் என்ன கேட்கப் போகிறார் என்று எனக்கு புரியவில்லை. அப்போது என் பார்வை கதவு பக்கம் திரும்பியது. அங்கே மாமி நின்று கொண்டு எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருந்தாள். பிறகு மாமா மெதுவாக என்னிடம் சொன்னார், உண்மையைச் சொல் மீனாட்சி. நான் போன பிறகு இந்த வீட்டில் என்ன நடக்கிறது? பின்னால் யாராவது வீட்டுக்கு வருகிறார்களா? அல்லது ஏதாவது தவறான செயல்கள் நடக்கிறதா? உன் மாமி யாருடனாவது போனில் பேசுகிறாளா? அந்த பெண்ணின் மீது எனக்கு சந்தேகம் வர ஆரம்பித்துவிட்டது. உனக்கு ஏதாவது தெரிந்தால் என்னிடம் சொல்லிவிடு. இதை கேட்டதும் என் கைகளும் கால்களும் நடுங்கத் தொடங்கின. ஏனென்றால் மாமி ஏற்கனவே எனக்கு சைகை காட்டிவிட்டாள். நான் வாய் திறந்தால் என் உயிரையே எடுத்து விடுவேன் என்று. ஒரு கணம் நான் அவரை பார்த்தேன். பிறகு என் பார்வையை தாழ்த்தினேன். என் குரல் மிகவும் மெல்லியதாக இருந்தது. நான் மாமாவிடம் சொன்னேன், நான் முழு நாளும் வீட்டு வேலைகளில் மூழ்கியிருக்கிறேன். நான் மாமியின் அறைக்குள்ளேயே கூட போவதில்லை. வீட்டில் யாராவது வருகிறார்களா இல்லையா, என்ன நடக்கிறது என்ன நடக்கவில்லை என்று எனக்கு தெரியாது. மாமா என் பேச்சைக் கேட்டார். சிறிது நேரம் அமைதியாக இருந்தார். அவரேயும் எந்த முடிவும் எடுக்க முடியாமல் இருப்பது போல். பிறகு மெதுவாக சொன்னார், சரி, ஒருவேளை உனக்கு உண்மையிலேயே ஒன்றும் தெரியாமல் இருக்கலாம். அதன் பிறகு அவர் அமைதியாகி விட்டார். ஆனால் அவரது முகத்தில் சந்தேகமும் சோர்வும் தெளிவாக தெரிந்தன. இதற்கு பிறகு வீட்டில் எல்லாம் மாறிக்கொண்டிருப்பது போல் எனக்கு தோன்ற ஆரம்பித்தது. ஒரு இரவு வீட்டில் இருள் சூழ்ந்திருந்தது. முழு அமைதியும் நிலவியது. அப்போது எனக்கு மெல்லிய சத்தங்கள் கேட்டன. மாமி யாரோ ஒரு இளைஞனை தன் அறைக்குள் அழைத்திருப்பதை நான் பார்த்தேன். நான் தெளிவாக ஒன்றும் பார்க்கவில்லை. ஆனால் சத்தங்களிலிருந்து உள்ளே யாரோ இருக்கிறார்கள் என்று ஊகிக்க முடிந்தது. நான் உண்மையிலேயே குழப்பத்தில் இருந்தேன். மிகவும் பயந்திருந்தேன். இதெல்லாம் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று புரியவே இல்லை. ஆனால் இப்போது ஒன்று தெளிவாக புரிந்தது. மாமிக்கு நான் எப்போது வேண்டுமானாலும் அவளுக்கு பிரச்சனையாக மாறலாம் என்று தோன்ற ஆரம்பித்திருந்தது. ஏனென்றால் மாமா இப்போது என்னிடமிருந்து அவளுடன் தொடர்புடைய விஷயங்களை கேட்க ஆரம்பித்திருந்தார். அதனால் அவள் என்னை விட்டு விலக நினைத்து கொண்டிருந்தாள். ஒரு நாள் அவள் முழு நாளும் யாருடனோ போனில் பேசிக்கொண்டே இருந்தாள். அவ்வப்போது வெளியே போய் உள்ளே வந்து கொண்டிருந்தாள். சில சமயம் ஜன்னல் அருகில் நின்று கொண்டிருந்தாள். சில சமயம் கதவு அருகில். நான் அவளுடைய பேச்சுகளை கேட்க முயன்று கொண்டிருந்தேன். அப்போது அவள் சொல்வதை கேட்டேன். ஆம், நான் அழைக்கிறேன், இரவு அழைக்கிறேன், நான் ஏதாவது செய்கிறேன். பிறகு அவளுடைய வாயிலிருந்து என் பெயர் கேட்டது. அவள் சொல்லிக் கொண்டிருந்தாள், இன்று பிரச்சினை என் தலையில் இருக்கிறது. அவளுக்கு ஒன்றும் தெரியக்கூடாது. அந்த நேரத்தில் நான் சமையலறையில் வேலை செய்து கொண்டிருந்தேன். இதற்கிடையில் நான் பாத்திரம் கழுவத் தொடங்கினேன். என் கையிலிருந்து ஒரு கப் நழுவி கீழே விழுந்து உடைந்தது. அது அவளுடைய விலையுயர்ந்த கப் செட்டில் ஒன்று. அவளுக்கு மிகவும் பிடித்ததுமாகும். உடைந்த சத்தம் கேட்டு மாமி கோபத்துடன் சமையலறைக்குள் வந்தாள். அவளுடைய பார்வை அந்த கப் மீது விழுந்ததும் அவளுடைய முகம் கோபத்தால் சிவந்துவிட்டது. அவள் என்னை பார்த்து உரக்க கத்தினாள், என் கப் செட்டை கெடுத்து விட்டாயா? உன்னை போன்ற சோம்பேறியை இந்த வீட்டில் வைத்திருக்கவே கூடாது. நீ எனக்கு வெறும் பிரச்சினைதான். தினம் ஏதாவது ஒன்றை சேதப்படுத்திக் கொண்டே இருக்கிறாய். இந்த வீட்டில் உன்னை வைத்திருப்பதால் எனக்கு எந்த பயனும் இல்லை. இதை சொல்லிவிட்டு அவள் என்னை தள்ளினாள். என் முகத்தில் அறைந்தாள். நான் உரக்க அழுது கொண்டிருந்தேன். அவளுடைய குரல் முழு வீட்டிலும் எதிரொலித்தது. அவள் இன்று முழுவதும் கோபத்தால் பைத்தியம் பிடித்தவள் போல. அவள் என் கையை பிடித்து இழுத்து கொண்டு வெளியே கொண்டு செல்லத் தொடங்கினாள். இதை பார்த்து நான் பயந்து போனேன். அவளிடம் கைகூப்பி அழுது கொண்டே சொன்னேன், நான் எங்கே போவேன் சுவாமி, என்னுடன் இப்படி செய்யாதீர்கள். ஒரு கப் உடைந்தது. அதற்கு அவள் கோபமாக சொன்னாள், உனக்கு அது வெறும் ஒரு கப்பாக இருக்கலாம், எனக்கு அப்படி இல்லை. பிறகு அவள் என்னை கதவு அருகில் இழுத்துச் சென்று உரக்க தள்ளினாள். போ, இங்கிருந்து வெளியேறு, என் வீட்டிலிருந்து அகன்று போ என்று சொன்னாள். அந்த கருப்பு இருண்ட இரவில் அவள் என்னை வீட்டிலிருந்து வெளியே தள்ளிவிட்டாள். நான் தெருவில் நின்றுவிட்டேன். என்னிடம் ஒன்றுமில்லை. நான் அணிந்திருந்த ஆடைகளும் காலில் இருந்த அதே செருப்பும் மட்டுமே. நான் பின்னால் கதவை தட்டிக்கொண்டே இருந்தேன். ஆனால் அவள் கதவை திறக்கவில்லை. நான் பலமுறை கதவை தட்டிய போது அவள் உள்ளே இருந்து கத்திச் சொன்னாள், நீ இங்கிருந்து போகாவிட்டால் இப்போதே போலீஸை அழைத்து விடுவேன். நீ திருடன் என்று சொல்வேன். இதை கேட்டதும் என் கைகளும் கால்களும் நடுங்கின. நான் பின்னால் விலகினேன்.
நான் தொடர்ந்து அழுது கொண்டிருந்தேன். பிறகு சிறிது நேரம் அதிர்ச்சியில் அங்கேயே நின்றுவிட்டேன். எனக்கு ஒன்றும் புரியவில்லை. அதன் பிறகு மெதுவாக நடக்கத் தொடங்கினேன். நடந்து கொண்டே சாலை வரை சென்றேன். நான் சாலையோரமாக நடந்து கொண்டிருந்தேன். அவ்வப்போது நின்று விடுவேன். சில சமயம் வலப்பக்கம் பார்த்தேன், சில சமயம் இடப்பக்கம். ஒருவேளை ஏதாவது வழி கிடைக்குமா என்று மனதில் யோசனை வந்தது. இதெல்லாம் கனவாக இருக்கட்டும். என் கண் திறக்கட்டும். நான் மீண்டும் அதே வீட்டுக்குச் சென்று விடட்டும். அங்கே மரியாதை இல்லாவிட்டாலும் குறைந்தபட்சம் பாதுகாப்பான 4 சுவர்களுக்குள் இருந்தேன். ஆனால் இது கசப்பான உண்மை. இது மாறப்போவதில்லை. இரவு அதிகரிக்க அதிகரிக்க சாலை அமைதியாகிக் கொண்டிருந்தது. என் இதயம் பயத்தால் மூழ்கிக் கொண்டிருந்தது. நான் என்னைத்தானே கேட்டுக்கொண்டிருந்தேன். நான் எங்கே போக வேண்டும்? நான் என்ன செய்வேன்? இந்த அமைதியில் யாராவது என்னை தூக்கிச் சென்றால் நான் என்ன செய்வேன்? என்னுடன் எதுவும் நடக்கலாம். யார் பொறுப்பேற்பார்கள்? என்னிடம் பணம் இல்லை, வழி இல்லை, யாருடைய எண்ணும் இல்லை. அழைக்கக்கூடிய மாமாவின் எண் கூட எனக்கு நினைவில் இல்லை. ஏனென்றால் நான் ஒருபோதும் அவரோடு பேசியதே இல்லை. இந்த நேரத்தில் என் மனதில் ஒரே ஒரு பெயர் மட்டும் திரும்ப திரும்ப வந்து கொண்டிருந்தது. அமர். ஆனால் அவனை நான் போன் செய்தாலும் என்ன முகத்தில் சொல்வேன், என்ன சொல்லி உதவி கேட்பேன் என்று எனக்கு புரியவில்லை. மாமி அவனிடம் என்ன சொல்லி என் உறவை முறித்தாள் என்பது கூட எனக்கு தெரியாது. என் சார்பாக அவள் என்னென்ன மெசேஜ்கள் அனுப்பியிருப்பாள் என்று தெரியாது. எனக்கு தெரிந்தது ஒன்று மட்டும், அவள் அவனை மிகவும் அவமானப்படுத்தியிருந்தாள். நான் மிகவும் அழகாக கருப்பனும் அசிங்கமானவனும் தான். உன் முகத்தை மோரி திசையில் பார்த்திருக்கிறேன். நீ என் தகுதியே இல்லை. அதனால் என் வாழ்க்கையிலிருந்து வெளியேறு. எனக்கு இப்போது வேறொரு அழகான ஆள் கிடைத்துவிட்டான். அவர்கள் என்னவெல்லாம் அபத்தமான பேச்சுக்களை பேசி அவனது எண்ணை பிளாக் செய்தார்கள் என்று தெரியவில்லை. இல்லையென்றால் அவன் சந்தேகத்துடன் வீடு வரை வர தயாராகிவிட்டிருந்தான். ஆனால் அவன் வரவில்லை என்றால் அவர்கள் அவனிடம் இன்னும் பல கெட்டதையும் நல்லதையும் சொல்லியிருப்பார்கள் என்பதே அர்த்தம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் எப்படி உதவி கேட்டிருக்க முடியும்? நான் நடந்து கொண்டிருந்தேன். என் சுற்றிலும் இருள், புதர்களும் பரவியிருந்தன. சாலையில் இடையிடையே எந்த வாகனமோ மோட்டார் சைக்கிளோ கடந்து செல்லவில்லை. நான் யோசிக்கத் தொடங்கினேன். முன்னால் போய் சாலை முடிந்துவிட்டால் பிறகு நான் எங்கே போவேன்? எந்த திசையில் போய்க் கொண்டிருக்கிறேன் என்று தெரியவில்லை. என் மூளை என்ன ஆகிவிட்டது? என் வாழ்க்கை எப்படி இருந்தால் சூழ்நிலைகளுக்கு எதிராக போராடவே நான் கற்றுக்கொள்ளவில்லை. அதனால்தான் ஒருவேளை என் மூளை வேலை செய்யவில்லை. சாலை ஓரத்தில் இருந்த புதர்களும் மரங்களும் இப்போது இரவின் இருளில் எனக்கு மிகவும் பயங்கரமாக தெரிந்தன. காற்று குளிர்ச்சியாக வீசத் தொடங்கியது. இருந்தாலும் எனக்கு வியர்வை வந்தது. என் கால்கள் தள்ளாடின. நான் எத்தனை மணி நேரமாக நடந்து கொண்டிருக்கிறேன் என்று தெரியவில்லை. உண்மையில் அவ்வளவு நேரம் கழிந்திருக்காது. அடிக்கடி என் காதுகளில் மாமியின் கூர்மையான குரல் ஒலித்தது. என் நிலையை நினைத்து மிகவும் அழ வேண்டும் போல் இருந்தது. நான் கடவுளிடம் புகார் செய்து கொண்டிருந்தேன். இந்த உலகத்தில் நீ எனக்கு சொந்தமான ஒருவரை ஏன் தரவில்லை? அப்போது திடீரென்று இரவின் அமைதியை கிழித்து ஒரு உரத்த சத்தம் கேட்டது. அதை கேட்டு நான் மிகவும் பயந்து போனேன். இங்கும் அங்கும் பார்த்தேன். ஆனால் இருளில் எதுவும் தெளிவாக தெரியவில்லை. சாலையின் அந்த பக்கத்தில் பெரிய பெரிய புதர்கள் மட்டும் இருந்தன. தொலைவில் ஒரு வாகனத்தின் மங்கலான விளக்கு மின்னியது. நான் பயத்துடன் முன்னால் உள்ள வளைவை நோக்கி சில அடிகள் எடுத்து வைத்தேன். அப்போது புதர்களுக்கு அருகில் சில ஆண்கள் தெரிந்தார்கள். 4-5 பேர், கட்டையான அழுக்கான ஆடை அணிந்தவர்கள். யாரையோ இழுத்துச் சென்று கொண்டிருந்தார்கள். நான் உடனே ஓடி சிறிது முன்னால் சென்று ஒரு புதரின் பின்னால் ஒளிந்து கொண்டேன். அவர்களில் ஒருவன் கோபத்துடன் சொன்னான், மிகவும் நேர்மையானவனாக நடித்தாய் அல்லவா? இப்போது உன்னை காப்பாற்ற முடிகிறதா பார்ப்போம். எங்களுக்கு எதிராக நின்றால் இனி வாசியும் இருக்காது, வாசிக்கும் இசைக்கப்படாது. அப்போது மற்றொருவன் அந்த காயப்பட்ட ஆளை பலமாக புதர்களில் எறிந்தான். அதை பார்த்ததும் என் இதயம் நடுங்கியது. திடீரென்று என் வாயிலிருந்து ஒரு அலறல் வெளிப்பட்டது. அதை கேட்டு அந்த குண்டர்கள் பயந்து போய், இங்கே யாராவது இருக்கிறார்களா? யாராவது இருக்கிறார்களா? அவனை தேடுங்கள் என்று சொல்லத் தொடங்கினார்கள். அவர்கள் என் பக்கம் முன்னேறத் தொடங்கியதும் எதிரில் இருந்து ஒரு ட்ரக் வந்தது. அதனால் அவர்கள் பயந்து, நம்முடைய முகத்தை யாராவது பார்த்துவிட்டால் பிரச்சினை வரும். அதனால் இங்கிருந்து சீக்கிரம் ஓடுங்கள் என்று சொல்லி உடனே தங்கள் வாகனத்தில் ஏறி அங்கிருந்து ஓடிவிட்டார்கள். சிறிது நேரத்தில் அவர்களின் வாகனம் இருளில் மறைந்துவிட்டது. அவர்கள் போய்விட்டார்கள் என்று உறுதியானதும் நான் நடுங்கியபடி அந்த இடத்திலிருந்து வெளியேறி அவர்கள் அந்த ஆளை எறிந்த இடத்தை நோக்கிச் சென்றேன். அங்கு போனதும்
என் மூச்சு நின்றுவிட்டது. ஏனென்றால் அங்கே ஒரு ஆள் இருந்தான். அவனது நிலை மிகவும் மோசமாக இருந்தது. அவனது ஆடைகள் மண்ணும் இரத்தமும் படிந்திருந்தன. மூச்சு மிகவும் மெதுவாக இருந்தது. அவனை பார்த்ததும் எனக்கு அவ்வளவு பயம் வந்தது, ஏதோ பேயை பார்த்தது போல். முதலில் என் கால்கள் பின்னால் சற்று நகர்ந்தன. ஆனால் அப்போது அவனது வாயிலிருந்து மெல்லிய குரல் கேட்டது. அதனால் எனக்கு அவன் மீது இரக்கம் வந்தது. நான் பயந்து விட்டாலும் பிறகு அவனை யார் காப்பாற்றுவார்கள் என்று யோசித்தேன். உடனே அவன் அருகில் போய், கேளுங்கள், எழுந்திருங்கள் என்றேன். அவனை எழுப்ப முயன்றேன். அப்போது அருகில் கிடந்த ஒரு சிறிய கருப்பு பென்டிரைவ் என் கண்ணில் பட்டது. ஒருவேளை அந்த சண்டையின் போது யாருடைய பாக்கெட்டிலிருந்தோ அது விழுந்திருக்கலாம். நான் அதை சீக்கிரம் எடுத்து என் துப்பட்டாவில் கட்டிக்கொண்டேன். அப்போது அந்த ஆள் சிரமத்துடன் கண்களை திறந்து மிகவும் உடைந்த குரலில், என்னை காப்பாற்றுங்கள் என்றான். நான் அவனிடம் எதையும் கேட்பதற்கு முன்பே அவன் மயக்கமடைந்து விட்டான். அதை பார்த்து நான் பயந்து கண்களில் நீர் வந்தது. பயத்துடன், உங்களுக்கு ஒன்றும் ஆகாது என்றேன். உடனே என் துப்பட்டாவின் ஒரு மூலையை கிழித்து அவனது காயத்தில் நன்றாக கட்டினேன். இரத்தம் குறைந்தபட்சம் நின்றுவிட வேண்டும் என்பதற்காக. அப்போது என் சூழ்நிலை, என் பலவீனம் எல்லாவற்றையும் மறந்துவிட்டேன். என் மனதில் ஒரே எண்ணம் மட்டும் இருந்தது, எப்படியாவது அவனை மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல வேண்டும். நான் எப்படியோ அவனுக்கு ஆதரவு கொடுத்து சாலை ஓரம் வரை கொண்டு வந்தேன். அப்போது அங்கிருந்து ஒரு மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் கடந்து சென்றான். நான் அவனிடம் கை காட்டினேன், ஆனால் அவன் போய்விட்டான். அப்போது தொலைவில் ஒரு ட்ரக் வருவது தெரிந்தது. நான் உடனே சாலையின் நடுவில் நின்று கைகளை உரக்க ஆட்டத் தொடங்கினேன். ட்ரக் டிரைவர் பலமாக பிரேக் போட்டார். பின்னர் அதிலிருந்து ஒரு வயதான ஆள் இறங்கினார். அவருடைய முகத்தில் ஆச்சரியமும் மென்மையும் இருந்தன. அவர், என்ன விஷயம் மகளே என்றார். நான் அழுது கொண்டே, இவருக்கு மிக அதிகமாக காயம் ஏற்பட்டிருக்கிறது. இவர் காயமடைந்திருக்கிறார். தயவு செய்து எனக்கு உதவுங்கள். நான் இவரை மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல வேண்டும். இல்லையென்றால் இவர் இறந்து விடுவார் என்றேன். அந்த டிரைவர் ஒருமுறை காயப்பட்டவனை பார்த்தார். பின்னர் என் முகத்தை பார்த்தார். உடனே, ஆமாம் ஆமாம், வாருங்கள், நாம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்கிறோம் என்றார். பின்னர் அவர் எனக்கு உதவினார். நாங்கள் இருவரும் சேர்ந்து அந்த ஆளை தூக்கினோம். அப்போது அவன் மயக்கத்தில் இருந்தான். மிகுந்த சிரமத்துடன் நாங்கள் அவனை ட்ரக்கின் உள்ளே உட்கார வைத்தோம். நானும் ட்ரக்கில் ஏறினேன். என் பார்வை முழுவதும் அவனது முகத்தில் மட்டும் இருந்தது. ட்ரக்கின் உள்ளே மங்கலான மஞ்சள் விளக்கு இருந்தது. அதில் அவனது முகம் தெளிவாக தெரிந்தது. அவன் என்னை விட 2-3 வயது மட்டுமே மூத்தவன் போல் தோன்றினான். ஆனால் உண்மையைச் சொல்ல வேண்டுமானால் அவன் மிகவும் அழகாக இருந்தான். இந்த நேரத்தில் அவன் மிகுந்த துன்பத்தில் இருந்தான். இருந்தாலும் அவனது முகத்தில் ஒரு விசித்திரமான அமைதி தெரிந்தது. அப்போது ட்ரக் டிரைவர், மகளே, நீ கவலைப்படாதே. உன் கணவரை நாங்கள் மிக விரைவில் மருத்துவமனைக்கு கொண்டு சேர்த்து விடுவோம் என்றார். அதை கேட்டு நான் அதிர்ச்சியடைந்தேன். நீங்கள் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்ல விரும்பினேன். ஆனால் அப்போது என் பார்வை ட்ரக்கின் சைடு மிரரை நோக்கிச் சென்றது. அப்போது பார்த்தேன், அந்த ஆளின் இரத்தம் என் நெற்றியிலும் கன்னத்திலும் ஒட்டிக்கொண்டிருந்தது. அதனால்தான் ஒருவேளை டிரைவர் நான் அவனது மனைவி என்று தவறாக நினைத்திருக்கலாம். அவர் எனக்கு அறிவுரை கொடுத்து கொண்டே இருந்தார். அவருடைய தலையை உன் மடியில் வைத்துக்கொள். நான் அப்படியே செய்தேன். என் கண்ணீர் தொடர்ந்து அவனது முகத்தில் விழுந்து கொண்டிருந்தது. சிறிது நேரத்திலேயே நாங்கள் மருத்துவமனையை அடைந்தோம். அந்த வயதானவர் அங்குள்ளவர்களை அழைத்தார். பின்னர் நாங்கள் அவனை ஸ்ட்ரெச்சரில் வைத்தோம். டாக்டர் பார்த்ததும் உடனே சூழ்நிலை மாறிவிட்டது. டாக்டர் வேகமாக அவன் பக்கம் சென்று ஒருவருக்கொருவர் அழைக்கத் தொடங்கினார்கள். சீக்கிரம் செய்யுங்கள், எல்லாரையும் அழைங்கள். இந்த நிலையில் இங்கே எப்படி வந்து சேர்ந்தார்கள்? நான் ஆச்சரியத்துடன் நின்று எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்தேன். ட்ரக் ஓட்டுநர், இது இந்த பெண்ணின் கணவர் என்றார். அதை கேட்டு எல்லாரும் என்னை நோக்கி பார்க்கத் தொடங்கினார்கள். ஒரு நர்ஸ் என் அருகில் வந்து, நீங்கள் சரியா இருக்கிறீர்களா என்றாள். நான் மெதுவாக, ஆம், நான் சரியாக இருக்கிறேன் என்றேன். அதன் பிறகு அவர்கள் அவனை வேகமாக உள்ளே கொண்டு சென்றார்கள். நான் அங்கேயே நின்றுவிட்டேன். எல்லாரும் அவனை அறிந்தவர்கள் போல் தோன்றியது. ஏனென்றால் எல்லாருடைய முகத்திலும் பயங்கரமான பதட்டம் தெரிந்தது. அவர்கள் மிக வேகமாக எல்லா வேலைகளையும் செய்து கொண்டிருந்தார்கள். நான் விரும்பினால் அங்கிருந்து போயிருக்கலாம். ஆனால் என்னிடம் போவதற்கு எந்த இடமும் இல்லை. பிறகு நான் காத்திருக்கும் பகுதியில் உள்ள பெஞ்சில் உட்கார்ந்தேன்.
ஒரு பக்கத்தில் குளிர்ந்த தண்ணீர் கூலர் இருந்தது. மின் விசிறி சுழன்று கொண்டிருந்தது. நான் தண்ணீர் குடித்தேன். எத்தனை நாட்களுக்கு பிறகு தண்ணீர் கிடைத்தது போல் உணர்ந்தேன். பிறகு மின் விசிறியின் கீழ் அமைதியாக உட்கார்ந்திருந்தேன். ஆனால் என் கண்ணீர் ஏனோ நிற்கவே இல்லை. மனதில் 1000 கேள்விகள் இருந்தன. நான் யோசிக்கத் தொடங்கினேன். ஒரே இரவில் சில மணி நேரங்களில் என் வாழ்க்கை எவ்வளவு மாறிவிட்டது என்று. ட்ரக் ஓட்டுநர் மாமா என் அருகில் வந்து, மகளே, நான் என் வேலைக்காக புறப்பட்டிருந்தேன். ஆனால் உனக்கு உதவ இங்கே வந்து விட்டேன். இப்போது நான் போகிறேன். உனக்கு வேறு ஏதாவது தேவையா? பணம் போன்றவை தேவைப்பட்டால் என்றார். அவருடைய குரலில் அனுதாபம் இருந்தது. அவர் உண்மையிலேயே என் நிலையை பற்றி கவலைப்பட்டார். நான் உடனே இல்லை, எனக்கு பணம் தேவையில்லை என்றேன். பிறகு அவர் மெதுவாக இறுதியாக, உன் கணவருக்கு என்ன நடந்தது என்றார். அவர் இன்னும் அவன் என் கணவர் என்றே நினைத்து கொண்டிருந்தார். நான் சீக்கிரம் இல்லை, அவர் என் கணவர் அல்ல என்று சொல்ல விரும்பினேன். ஆனால் நான் எதையும் சொல்வதற்கு முன்பே ஒரு நர்ஸ் வெளியே வேகமாக வந்து அந்த ட்ரக் டிரைவரை தன்னுடன் அழைத்து சென்றாள். நான் தொலைவில் உட்கார்ந்து இருவரையும் பார்த்து கொண்டிருந்தேன். நர்ஸ் அவருடன் ஏதோ பேசினாள். என்ன பேசினார்கள் என்று தெரியவில்லை. அவர்கள் மிகவும் பதற்றமாக தோன்றினார்கள். சிறிது நேரத்திற்கு பிறகு அந்த ட்ரக் டிரைவர் அங்கிருந்து போய்விட்டார். அப்போது அந்த நர்ஸ் என் அருகில் ஓடி வந்து, நீங்கள் என்னுடன் வாருங்கள், டாக்டர் உங்களை அழைக்கிறார் என்றாள். நான் டாக்டரிடம் சென்றபோது டாக்டர் பயந்து, பாருங்கள், அவருக்கு நிறைய இரத்தம் போயிருக்கிறது. எங்களுக்கு உடனே இரத்த ஏற்பாடு செய்ய வேண்டும். எங்களுக்கு டோனர் வேண்டும் என்றார். நான் உடனே சரி, என்னை பரிசோதித்துக் கொள்ளுங்கள் என்றேன். நர்ஸ் என்னை இரத்த பரிசோதனைக்கு அழைத்துச் சென்றால், பரிசோதனை முடிந்ததும் என் இரத்த வகை கடவுளின் கருணையால் அவனுடன் மேட்ச் ஆனதும் அதை பார்த்து டாக்டரும் நிம்மதியான மூச்சை விட்டார். அவர் சொல்லத் தொடங்கினார், இன்னும் கொஞ்சம் நேரம் தாமதமாகியிருந்தால் அவரை காப்பாற்றுவது கடினமாக இருந்திருக்கும். இரத்தம் கொடுத்த பிறகு நான் எழுந்து நிற்க முயன்றபோது நர்ஸ் என்னை தடுத்துவிட்டாள். இன்னும் எழுந்து நிற்காதீர்கள், உங்கள் உடல்நிலை மோசமாகிவிடும் என்றாள். பிறகு நர்ஸ் எனக்கு தாங்கிக் கொடுத்து அருகிலிருந்த ஒரு சிறிய படுக்கையில் உட்கார வைத்தாள். கொஞ்ச நேரத்திற்கு பிறகு அவள் எனக்கு ஒரு ஜூஸ் மற்றும் பிஸ்கட் பாக்கெட்டை கொடுத்தாள். இதை சாப்பிடுங்கள், இல்லை என்றால் உடலில் பலவீனம் வந்துவிடும் என்றாள். ஆனால் என் பார்வை மீண்டும் மீண்டும் அந்த ஐசியூ கதவை நோக்கிச் சென்று கொண்டிருந்தது. பயந்து போன குரலில் நான் நர்ஸிடம் கேட்டேன், இப்போது அவர் சரியாகி விடுவார்தானே? நர்ஸ் மெதுவாக சிரித்து, நீங்கள் சரியான நேரத்தில் இங்கே கொண்டு வந்திருக்காவிட்டால் ஒருவேளை அவர் பிழைத்திருக்க மாட்டார் என்றாள். நர்ஸ் போய்விட்டதும் என் மனதில் மீண்டும் அந்த எல்லாம் சுழலத் தொடங்கியது. நான் யோசிக்க ஆரம்பித்தேன். மாமா திரும்பி வந்தால் மாமி அவர்களிடம் என்ன சொல்லுவாள்? அவள் மீண்டும் என் மீது தலைகீழான குற்றச்சாட்டுகளை சுமத்தி அவள் தானே எங்கோ ஓடிப் போய்விட்டாள் என்று சொல்லிவிடுவாள். மாமாவும் ஒருவேளை என்னை ஒரு கெட்ட பெண்ணாக நினைத்து விடுவார். ஏனென்றால் அவர் முன்பே மாமியை விட அதிகம் பேச முடியாதவராக இருந்தார். இவை எல்லாம் யோசித்து என் இதயத்தில் ஒரு விசித்திரமான வலி அதிகரித்துக் கொண்டிருந்தது. நான் கடவுளிடம் பிரார்த்தனை செய்யத் தொடங்கினேன். மாமி எனக்கு செய்ததற்கு அவளுக்கு அவளுடைய கர்மங்களின் தண்டனையை நீங்கள் நிச்சயம் கொடுங்கள். இவை எல்லாம் யோசித்துக் கொண்டே எப்போது உறங்கிப் போனேன் என்று தெரியவில்லை. ஒருவேளை நான் மிகவும் சோர்வாக இருந்ததால் கண்கள் எப்போது மூடின என்று தெரியவில்லை. பிறகு எவ்வளவு நேரம் கழிந்தது என்று தெரியாது. என் தோளில் யாரோ கை வைத்தது போல் உணர்ந்தேன். பயந்து கண்களை திறந்தபோது நர்ஸ் நின்றிருந்தாள். அவள் மகிழ்ச்சியான புன்னகையுடன், காலை ஆகிவிட்டது, உங்கள் கணவருக்கு நனவும் வந்துவிட்டது, வாருங்கள், அவர் உங்களை அழைக்கிறார் என்றாள். நான் ஆச்சரியத்தில் ஆழ்ந்தேன். என்னை ஏன் அழைக்கிறார் என்றேன். அதை கேட்டு அவள் சிரித்துவிட்டு, அடே, நீங்கள் அவரது மனைவிதானே, உங்களை அழைக்காமல் வேறு யாரை அழைப்பார் என்றாள். நான் அவளிடம் இப்படி ஒன்றும் இல்லை என்று சொல்ல நினைத்தேன். ஆனால் அவள், சீக்கிரம் வாருங்கள், அவரது ஆர்டரை யாரும் மீற முடியாது, இந்த நகரம் முழுவதும் யாருக்கும் அந்த துணிச்சல் இல்லை என்றாள். அதை கேட்டு நான் ஆச்சரியத்தில் ஆழ்ந்தேன். அவளுடைய இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? அவள் என்னை அழைத்து கொண்டு ஐசியூ அறை பக்கம் நடக்கத் தொடங்கினாள். கதவு திறந்ததும் அது ஒரு விஐபி அறை. உள்ளே ஏசி ஓடிக்கொண்டிருந்தது. அறையில் இலேசான நறுமணம் பரவியிருந்தது. ஒரு பக்கம் அழகான சோபாக்கள், மறுபக்கம் பெரிய படுக்கை. அந்த மனிதர் இன்னும் கண்களை மூடிக்கொண்டு படுத்திருந்தார். அவரது நிலை இப்போது முன்பை விட நன்றாக தெரிந்தது. கைகளில் பட்டைகள் கட்டப்பட்டிருந்தன, வயிற்றிலும். நான் உள்ளே நுழைந்ததும் நர்ஸ், இதோ சார், உங்கள் வாஃப் வந்துவிட்டார்கள் என்று சொல்லிவிட்டு சென்றுவிட்டாள். நான் மிகவும் வெட்கப்பட்டு விட்டேன்.
என் பார்வையை தாழ்த்தி நான் யாரிடமும் நான் உங்கள் மனைவி என்று சொல்லவில்லை. அந்த 3 மருத்துவர்கள் தவறாக புரிந்து கொண்டு எல்லாருக்கும் சொல்லிவிட்டார்கள் என்று சொன்னேன். அவர் என் வார்த்தைகளை கேட்டு மெல்ல சிரித்து, பரவாயில்லை, நீங்கள் என்னை இங்கே கொண்டு வந்தீர்கள், உங்கள் இரத்தத்தையும் கொடுத்தீர்கள், உங்கள் மீது எனக்கு மிக பெரிய உபகாரம் என்றார். பிறகு நான் அவரது அருகில் சோபாவில் ஒரு பக்கம் உட்கார்ந்து கொண்டேன். நான் மோசமாக பயந்திருந்தேன். என்ன சொல்வது என்று தெரியவில்லை. அவர் தொடர்ந்து என்னை பார்த்து கொண்டிருந்தார். பிறகு மெதுவாக கேட்டேன், இப்போது உங்கள் உடல்நிலை எப்படி இருக்கிறது? அவர் ஆழமாக மூச்சுவிட்டு, ஆம், நான் சரி என்றார். பிறகு என்னை பார்த்து, அன்றிரவு சாலையில் நீங்கள் என்ன சொல்லிக் கொண்டிருந்தீர்கள் என்றார். அதைக் கேட்டதும் என் எல்லா துயரங்களும் ஒரே நேரத்தில் என் வார்த்தைகளில் இறங்கிவிட்டன. நான் நிறுத்தாமல் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டேன். என் தாய் தந்தையின் மரணத்திலிருந்து மாமியின் கொடுமைகள் வரை ஒவ்வொரு விஷயத்தையும் நான் பேசிக்கொண்டே அழுது கொண்டிருந்தேன். அவர் அமைதியாக என் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்தார். இப்போது அவர் புரிந்து கொண்டார், எனக்கு வேறு எங்கும் இடமில்லை என்று. கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்த பிறகு அவர், இப்போது நீங்கள் இங்கேயே இருங்கள், நாளை காலையே என்னை இங்கிருந்து டிஸ்சார்ஜ் செய்து விடுவார்கள். அதற்கு பிறகு உங்களுக்காக நிச்சயம் ஏதாவது செய்வேன் என்றார். நான் பயந்து, வேண்டாம், நான் வெளியே பெஞ்சில் உட்கார்ந்து கொள்கிறேன் என்றேன். அவர் மறுத்து, இல்லை, நீங்கள் வெளியே உட்கார வேண்டாம், இங்கேயே படுத்துக் கொள்ளுங்கள், எனக்கு அது நன்றாக இருக்கும். வெளியே என்னென்ன மாதிரியானவர்கள் வந்து போகிறார்கள் என்று தெரியாது, அவர்கள் உங்களை பார்த்தால் நன்றாக இருக்காது என்றார். பிறகு மெதுவாக, என் பெயர் ராஜ்வீர், உங்களுடையது என்றார். நான் என் பெயர் மீனாட்சி என்றேன். அவர் மெல்ல சிரித்து, வாருங்கள், இப்போது நாம் அந்நியர்கள் அல்ல, உண்மையை சொல்லட்டும், முதல் முறையாக எனக்கு நிம்மதி உணரப்படுகிறது என்றார். அப்போது திடீரென அறைக்கு வெளியே சிலரின் குரல்கள் கேட்டன. நான் எதையும் புரிந்து கொள்ளும் முன் ஐசியு அறையின் கதவு திறந்து பல போலீசாரும் பெரிய அதிகாரிகளும் உள்ளே வந்தார்கள். அங்கே பதட்டம் பரவியது. இவர்கள் யாரி? நான் யோசித்துக் கொண்டிருந்தேன். அவர்கள் உள்ளே வந்ததும் அந்த மனிதருக்கு சல்யூட் செய்தார்கள். நான் ஆச்சரியத்தில் ஆழ்ந்தேன். இதெல்லாம் என்ன நடக்கிறது? அப்போது டாக்டர் உள்ளே வந்தார். ஒரு அதிகாரி அவரை கேட்டார், இப்போது டிஎம் சாஹேபின் உடல்நிலை எப்படி இருக்கிறது? அதை கேட்டதும் என் மீது நெருப்பு கொட்டியது போல் இருந்தது. அப்போதுதான் எனக்கு தெரிந்தது, நான் உயிரை காப்பாற்றிய மனிதர் இந்த மாவட்டத்தின் டிஎம். பிறகு அவர்கள் ராஜ்வீரை கேட்கத் தொடங்கினார்கள். இறுதியில் இதெல்லாம் எப்படி நடந்தது? ராஜ்வீர் சொன்னார், நான் என் மிஷனில் வெற்றி பெற்றிருந்தேன். எம்எல்ஏ விக்ரம் சிங் மீது அவரது சட்டவிரோத சுரங்கம் மற்றும் கருப்பு பணம் தொடர்பான எல்லா ஆதாரங்களையும் சேகரித்திருந்தேன். ஆனால் ஒருவேளை யாரோ தகவல் கொடுத்திருக்க வேண்டும். அதனால் அவர்கள் என்னை பிடித்துவிட்டார்கள். பிறகு வருத்தம், என்னிடம் இருந்த பென்டிரைவ், அதில் அவர்களுக்கு எதிரான ஆதாரங்கள் இருந்தன. அதை அந்த இருட்டில் என்னிடம் இருந்து பிடுங்கிவிட்டார்கள். அதில் ஒரு அதிகாரி, சார், நீங்கள் எங்களை உங்கள் இந்த மிஷனில் சேர்த்திருக்க வேண்டும். இவ்வளவு பெரிய ஆபத்தை உங்கள் உயிரின் மீது ஏன் ஏற்றிக் கொண்டீர்கள்? உங்களுக்கு எதுவும் நடந்திருக்கலாம் என்றார். அதற்கு ராஜ்வீர், நான் உண்மையில் இந்த மிஷனை பற்றி யாருக்கும் தெரியாமல் இருக்க வேண்டும் என்று விரும்பினேன். பிறகு நான் வேறு யாருடைய உயிரையும் ஆபத்தில் போட முடியாது. அதனால்தான் தனியாகவே இந்த அடியை எடுத்தேன். ஆனால் வருத்தம், நான் வெற்றி பெற முடியவில்லை என்றார். இதை சொல்லும்போது ராஜ்வீரின் முகத்தில் ஆழமான சோகம் இறங்கியது. அப்போது எனக்கு அந்த பென்டிரைவ் நினைவுக்கு வந்தது. நான் உடனே எழுந்து என் துப்பட்டாவின் முடிச்சை அவிழ்த்து அந்த பென்டிரைவை அவர்களிடம் காட்டி, நீங்கள் சொல்வது இதைத்தானா என்றேன். அதை பார்த்ததும் ராஜ்வீரும் மற்ற அதிகாரிகளும் கண்களை விரித்தனர். பென்டிரைவை பார்த்ததும் ராஜ்வீரின் முகத்தில் நீண்ட புன்னகை வந்தது. அவர் தன் கைகளால் பென்டிரைவை எடுத்து கொஞ்ச நேரம் புரட்டி பார்த்து கொண்டிருந்தார். அது அதே பென்டிரைவ் என்று உறுதியானதும் அவரது கண்களில் நிம்மதி தோன்றியது. அவர் சொல்லத் தொடங்கினார், நீங்கள் தெரியவில்லை மீனாட்சி, நீங்கள் என்னுடைய உயிரை மட்டும் அல்ல, இந்த மாவட்டம் முழுவதின் உயிரையும் காப்பாற்றியிருக்கிறீர்கள். தேங்க்யூ சோ மச். நீங்கள் என் மீது மிகப்பெரிய உபகாரம் செய்திருக்கிறீர்கள். நான் மெதுவாக, ஒருவேளை கடவுள் முதல் முறையாக என்னை ஒரு நல்ல காரியத்திற்காக தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்றேன். அதற்கு பிறகு ராஜ்வீர் அந்த பென்டிரைவை ஒரு அதிகாரியிடம் கொடுத்துவிட்டார். பிறகு அமைதி வரை செய்தி சேனல்களில் பிரேக்கிங் நியூஸ் நிரம்பியிருந்தது. எம்எல்ஏ விக்ரம் சிங்கின் எல்லா
காரியங்களும் வெளியே வந்தன. செய்திகள் ஓடிக்கொண்டிருந்தன. நேர்மையான மாவட்ட அதிகாரி கோடிக்கணக்கான சுரங்க ஊழலை அம்பலப்படுத்தினார். எம்எல்ஏ மற்றும் அவரது ஆட்கள் கைது செய்யப்பட்டனர். அன்றிரவு ராஜ்வீர் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார். அவர் என்னை நன்றி சொல்லி சொல்லி சோர்வடையவே இல்லை. நானும் அன்றிரவு மிக அதிக நிம்மதியில் இருந்தேன். நான் அவரது அருகில் சோபாவில் படுத்திருந்தேன். முதல் முறையாக எந்த பயமும் இல்லாமல் அமைதியாக உறங்கினேன். காலையில் நான் எழுந்தபோது காலை உணவு வந்திருந்தது. நீண்ட காலத்திற்கு பிறகு அமைதியாக காலை உணவு சாப்பிட்டேன். ராஜ்வீரும் இப்போது மிக நன்றாக தெரிந்தார். டாக்டர்கள் அவரது அருகில் நின்று, நீங்கள் இன்னும் போகக்கூடாது, உங்கள் காயங்கள் ஆழமானவை என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர் கடுமையான தொனியில், எனக்கு இன்னும் மிக முக்கியமான வேலைகள் இருக்கின்றன என்றார். டாக்டர்களும் அதற்கு பிறகு கொஞ்ச நேரத்திலேயே அவரை டிஸ்சார்ஜ் செய்துவிட்டார்கள். மருத்துவமனைக்கு வெளியே ஒரு பெரிய நீல விளக்குள்ள கார் வந்து நின்றது. அதனுடன் சில போலீசாரும் காவலர்களும் இருந்தார்கள். நானும் அந்த காரில் உட்கார வைக்கப்பட்டேன். பிறகு நாங்கள் அங்கிருந்து கிளம்பினோம். நான் அமைதியாக ஜன்னல் வழியாக வெளியே நகரத்தின் சாலைகளை பார்த்து கொண்டிருந்தேன். யோசிக்க ஆரம்பித்தேன். என் வாழ்க்கை எங்கிருந்து எங்கே போய்க் கொண்டிருக்கிறது? 2 இரவுகளுக்கு முன் நான் சாலையில் எந்த நோக்கமும் இல்லாமல் அலைந்து கொண்டிருந்தேன். இன்று நான் எங்கே இருக்கிறேன்? பிறகு ஒரு பெரிய பங்களா முன் கார் நின்றது. அந்த வீடு மிக அழகாக இருந்தது. நாங்கள் உள்ளே சென்றபோது அங்கே ஒரு வயதான பெண்மணி இருந்தாள். அவள் ராஜ்வீரின் தாய் அல்ல, ஆனால் வீடு முழுவதையும் பார்த்து கொண்டிருந்தாள். ராஜ்வீர் அவளை அம்மா என்று அழைத்து கொண்டிருந்தார். உள்ளே வந்தவுடன் அவர், அம்மா, இவள் மீனாட்சி. இவளை கவனியுங்கள். இவளுக்கு ஆடைகள், சாப்பாடு மற்றும் மற்ற எல்லாவற்றையும் ஏற்பாடு செய்துவிடுங்கள் என்றார். எனக்கு ஒரு தனி அறை கொடுக்கப்பட்டது. அதற்கு பிறகு ராஜ்வீர் அறைக்கு வந்து, இன்னும் எனக்கு அவசியமான வேலை இருக்கிறது. நான் போகிறேன், ஆனால் மாலையில் உன்னுடன் பேசுவேன் என்றார். அம்மா மிக நல்லவள். அவளுடைய குணத்தில் முழுக்க தாய் போன்ற அன்பு இருந்தது. நான் அவளிடம் என் முழு கதையையும் சொன்னபோது அவளும் அழத் தொடங்கினாள். மகளே, உனக்கு நடந்தது மிகத் தவறு. ஆனால் இப்போது நீ முழுக்க சரியான இடத்திற்கு வந்துவிட்டாய். சாஹேப் மிக நல்லவர். அவர் உன்னை மிக கவனமாக பார்த்துக் கொள்வார் என்றாள். பிறகு அங்கே என் 2-3 நாட்கள் கழிந்தன. அதிகம் எப்படி இருந்தது என்றால், நான் ஏதோ தேவதை கதையில் வந்துவிட்டது போல். என்னிடம் இப்போது புதிய ஆடைகள் இருந்தன. சரியான நேரத்தில் சாப்பாடு இருந்தது. அழகான அறை இருந்தது. அதன் ஜன்னல் வழியாக வெளியே தோட்டம் தெரிந்தது. மென்மையான படுக்கை, வெள்ளை திரைச்சீலைகள். உண்மையில் இதுவா எங்கள் வாழ்க்கை என்று தோன்றியது. ஆனால் நான் மீண்டும் மீண்டும் யோசித்துக் கொண்டிருந்தேன். இறுதியில் நான் இங்கே எவ்வளவு காலம் இருப்பேன்? என் நிலை என்ன? ராஜ்வீர் தன் வேலைகளில் மும்முரமாக இருந்தார். அவர் காலை முன்னதாகவே சென்று விடுவார். இரவு தாமதமாக வருவார். பிறகு ஒரு நாள் நான் தோட்டத்தில் நின்றிருந்தபோது ராஜ்வீர் தன் வேலையிலிருந்து திரும்பி வந்தார். அவர் சிரித்து, உனக்கு தெரியுமா, அந்த எம்எல்ஏவுக்கு நீதிமன்றம் நீண்ட தண்டனை விதித்துவிட்டது. என் உழைப்பு பலன் தந்தது என்றார். அதை கேட்டு நான் சிரித்து, இது நடக்கவே நடந்திருக்கும். உங்கள் நேர்மையின் பலன் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்கும் என்றேன். பிறகு மெதுவாக துணிந்து, நீங்கள் எனக்கு மிகவும் உதவி செய்தீர்கள், ஆனால் நான் இப்போது உங்கள் மீது மேலும் பாரமாக இருக்க விரும்பவில்லை என்றேன். அதற்கு ராஜ்வீர், ஆனால் நான் உன்னை வாழ்நாள் முழுவதும் பாரமாக வைத்திருக்க விரும்புகிறேன் என்று அவர்கள் உரக்க சிரித்தார்கள். ஆனால் நான் ஆச்சரியத்தோடு அவர்களின் முகத்தை பார்த்து கொண்டிருந்தேன். அதற்கு பிறகு அவர்கள் சென்று விட்டார்கள். அன்றிரவே அம்மா என்னிடம் வந்து சொன்னார்கள், மகளே, ராஜ்வீர் உன்னை மணக்க விரும்புகிறான். இந்த உலகத்தில் அவனுக்கு யாரும் இல்லை. நான் உனக்காக அவனைப் பற்றி பேச வந்திருக்கிறேன். நான் உனக்கு நம்பிக்கை அளிக்கிறேன். அவனை விட நல்ல வாழ்க்கை உனக்கு வேறு யாருடனும் கிடைக்காது. அவன் மிகவும் நல்ல மனிதன். நீ அவனுடன் திருமணம் செய்து கொள்வாயா? இதை கேட்டதும் என் இதயம் வேகமாக துடிக்கத் தொடங்கியது. சிறிது நேரம் யோசித்துவிட்டு நான் கேட்டேன், நான் அவருடன் திருமணம் செய்து கொள்ள வேண்டுமா? அம்மா சொன்னார்கள், நீ கண்களை மூடிக்கொண்டே அவனுடன் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவனை போன்ற அழகான, வீரமான, நேர்மையான மனிதன் உனக்கு எங்கும் கிடைக்க மாட்டான். அவன் மிகவும் நல்லவன். நீ அவனுடன் எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பாய். இதை கேட்டு நான் மெல்ல ஆம் என்று சொல்லிவிட்டேன். பிறகு ஒரு வாரத்திற்குள் மிக சாதாரணமாக எங்கள் திருமணம் நடந்துவிட்டது. நான் மணப்பெண்ணாக மாறிய அன்று இது நான்தான் என்று எனக்கு நம்பவே முடியவில்லை. என் கணவர் உண்மையிலேயே மிகவும் நல்லவர். அவர் என்னை மிகவும் கவனித்துக் கொண்டார். சில நாட்களுக்குப் பிறகு ராஜ்வீர் என்னிடம் வந்து சொன்னார், வா, இன்று நான் ஒரு நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக போகிறேன்.
நீயும் என்னுடன் வரவேண்டும், தயாராகிவிடு. நான் அழகான பனாரசி சேலை அணிந்து நல்ல நகைகளையும் அணிந்து கொண்டேன். சிறிது நேரத்தில் நான் தயாராகி கீழே வந்தபோது அவர் என்னை சிறிது நேரம் அமைதியாக பார்த்துவிட்டு சிரித்துக்கொண்டே சொன்னார், இன்று உன்னை பார்த்தால் எல்லாருடைய கண்களும் விரியும். அவர் சொன்னதைக் கேட்டு நான் ஆச்சரியத்தால் திகைத்துப் போனேன். பிறகு நாங்கள் இருவரும் காரில் ஏறி புறப்பட்டோம். வழி முழுவதும் நான் அவரிடம் கேட்டுக்கொண்டே இருந்தேன், நாம் எங்கு போகிறோம், இந்த நிகழ்ச்சி எங்கே? ஆனால் அவர் சிரித்துக்கொண்டே அதே பதிலைத்தான் சொன்னார். சிறிது பொறுமை வை, எல்லாம் தெரிந்துவிடும். ஏறக்குறைய 1 மணி நேரத்திற்குப் பிறகு எங்கள் கார் ஒரு பெரிய மைதானத்திற்கு அருகில் நின்றது. அங்கே பெரும் கூட்டம் கூடியிருந்தது. போலீசார் நின்று கொண்டிருந்தார்கள். எதிரே ஒரு பெரிய மேடை அமைக்கப்பட்டிருந்தது. அப்போது என் பார்வை அந்த பகுதி மீது விழுந்தது. என் இதயம் திடீரென்று வேகமாக துடிக்கத் தொடங்கியது. ஏனென்றால் அதுதான் அந்த மொஹல்லா. என்னை ஒரு காலத்தில் அவமானப்படுத்தி வீட்டிலிருந்து வெளியேற்றிய அதே இடம். சில நிமிடங்கள் என் மூச்சு நின்று போனது. நான் காருக்குள்ளேயே அமர்ந்திருந்தேன். அப்போது டிஎம் சாஹிப் மெல்ல என் கையை பிடித்து சொன்னார், பயப்பட வேண்டாம். சில காயங்களை மனிதன் அப்போதுதான் மறக்க முடியும். அவமானம் பெற்ற அதே இடத்திற்கு மரியாதையுடன் திரும்பி வரும்போது. அவர் சொன்னதைக் கேட்டு என் கண்கள் நீர்மயமாயின. பிறகு அவர் கார் கதவை திறந்து என்னை தன்னுடன் கீழே இறக்கினார். நான் காரிலிருந்து வெளியே வந்தவுடன் மொஹல்லாவின் கண்கள் எல்லாம் என்னை பார்த்தன. மக்களின் கண்களில் ஆச்சரியம் இருந்தது. ஒரு காலத்தில் இந்த மொஹல்லாவிலிருந்து வெளியேற்றப்பட்ட அதே பெண் இன்று இவ்வளவு பெரிய அதிகாரியின் மனைவியாக திரும்பி வந்திருக்கிறாள் என்று யாருக்கும் நம்பவே முடியவில்லை. அப்போது கூட்டத்தில் நின்றிருந்த என் மாமியின் மீது என் பார்வை விழுந்தது. அவள் என்னை பார்த்து கல்லாக உறைந்து போனாள். அவளுடைய கண்கள் விரிந்திருந்தன. நான் மெதுவாக டிஎம் சாஹிபுடன் மேடை வரை சென்றேன். நிகழ்ச்சி தொடங்கியது. சிறிது நேரத்திற்குப் பிறகு டிஎம் சாஹிப் பேச எழுந்தார். முழு மைதானமும் அமைதியாகிவிட்டது. பிறகு அவர் எல்லார் முன்னிலையிலும் என்னை பார்த்து சொன்னார், இன்று நான் என்னுடன் இங்கு கொண்டு வந்திருக்கும் இந்த பெண்ணை ஒரு காலத்தில் இந்த மொஹல்லாவில் வீடற்றவளாக ஆக்கினார்கள். ஆனால் அவள் தோற்கவில்லை. உலகமே அவளை கைவிட்ட அதே இரவில் அவள் ஒரு அந்நிய மனிதனின் உயிரை காப்பாற்றி மனிதநேயத்தின் மிகப்பெரிய உதாரணத்தை காட்டினாள். அவர் சொன்னதை கேட்டு என் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தோடியது. ஆனால் இந்த முறை அந்த கண்ணீர் துயரத்தின் கண்ணீர் அல்ல. முழு மைதானமும் கைதட்டலால் அதிர்ந்தது. பிறகு அவர் என் கையை பிடித்து எல்லார் முன்னிலையிலும் சொன்னார், இன்று இந்த உமன் ஹெல்ப் சென்டரின் பொறுப்பை என் மனைவி ஏற்றுக்கொள்வார். இந்த மொஹல்லாவின் எந்த பெண்ணும் தன்னை தனியாக உணரக்கூடாது என்பதற்காக. அப்போதுதான் முதன்முறையாக எனக்கு உணர்ந்தது, வாழ்க்கை ஒரு மனிதனை எவ்வளவு விரைவாக பூமியிலிருந்து வானம் வரை உயர்த்திவிட முடியும் என்று. நிகழ்ச்சி முடிந்த பிறகு நான் கீழே இறங்கிக் கொண்டிருந்தேன். அப்போது என் மாமா மெதுவாக என்னிடம் வந்தார். அவரது கண்களில் கண்ணீர் இருந்தது. அவர் நடுங்கும் குரலில் சொன்னார், மகளே, என்னை மன்னித்துவிடு. நான் பலவீனனாக இருந்தேன். அதனால் உனக்கு ஆதரவு தர முடியவில்லை. நான் சிறிது நேரம் அவரை பார்த்து கொண்டிருந்தேன். பிறகு மெல்ல அவரது கண்ணீரை துடைத்து விட்டேன். ஆனால் மறுபுறம் என் மாமி வெட்கத்தால் என் பக்கம் கண்களையே உயர்த்த முடியவில்லை. அன்று எனக்கு புரிந்துவிட்டது, மேலே உள்ளவர் தாமதிக்கலாம், ஆனால் நீதி ஒரு நாள் நிச்சயம் நடக்கும். இன்று முதன்முறையாக நான் என்னை பலவீனமாக உணரவில்லை, பாதுகாப்பாக உணர்ந்தேன். பிறகு நான் என் வீரமான கணவருடன் நீல விளக்கு உள்ள காரில் திரும்பி வந்தேன். இரவில் ராஜ்வீர் என்னருகே அமர்ந்து சொன்னார், நான் உன்னை அங்கே கொண்டு சென்றது உனக்குள் தைரியத்தை உருவாக்கவும், இப்போது நீ தனியாக இல்லை, நான் உன்னுடன் இருக்கிறேன் என்பதை உணரவும் தான். இதை கேட்டு என் கண்ணீர் வந்துவிட்டது. சில சமயங்களில் இப்படி தோன்றுகிறது, கடவுள் எதை செய்கிறாரோ அது நன்மைக்காகவே. அன்று என் மாமி என்னை வீட்டிலிருந்து வெளியேற்றாமல் இருந்திருந்தால் ஒருவேளை நான் ராஜ்வீரை எங்கும் சந்தித்திருக்க மாட்டேன். என் வாழ்க்கை இவ்வளவு மகிழ்ச்சியாக ஆகியிருக்காது. ஒருவேளை மாமி என்னை தவறான பாதையில் நடத்த முயற்சித்துக் கொண்டே இருந்திருப்பாள். என் வாழ்க்கை இருளில் மட்டுமே கழிந்திருக்கும். ஆனால் அவளுடைய அந்த ஒரு பைத்தியக்காரத்தனம் இன்று என்னை ஒரு மரியாதைக்குரிய குடும்பத்தின் மருமகளாக ஆக்கிவிட்டது. நண்பர்களே, நீங்கள் எந்த நகரத்திலிருந்து இந்த கதையை கேட்கிறீர்கள்? இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் ப்ளீஸ் கமெண்ட் செய்து தெரிவியுங்கள். இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள், அதிகமாக ஷேர் செய்யுங்கள், ஹைப் கொடுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். என் உழைப்பு உங்களுக்கு பிடித்திருந்தால் சூப்பர் தேங்க்ஸ் கொடுத்து உங்கள் அன்பையும் ஆதரவையும் காட்டுங்கள். அதனால் நான் உங்களுக்காக இது போன்ற அருமையான கதைகளை தொடர்ந்து கொண்டு வர முடியும். இந்த கதையின் நோக்கம் வெறும் பொழுதுபோக்கு மட்டுமே.
கதையில் உள்ள அனைத்து கதாபாத்திரங்களும், நிகழ்வுகளும், இடங்களும் கற்பனையானவை. இதற்கு எந்த ஒரு நபர், சமூகம் அல்லது உண்மையான நிகழ்வோடு எந்த தொடர்பும் வீடியோவில் காட்டப்படும் தவறான செயல்களுக்கு ஆதரவு தரப்படுவதில்லை. தயவுசெய்து இதை ஒரு